அன்பார்ந்த பெப்பர்ஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2014 வருஷத்துடைய ஆண்டு பலன். இன்னைக்கு கன்னி ராசியை பத்தி பார்க்க போறோம். கன்னி ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ல குரு பகவான் இருந்தா பதவியில பிரச்சனை வரும் அப்படின்றது பொதுவான அமைப்பு. இதுல என்ன விஷயம்னு பார்க்கும்பொழுது, குரு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் நேர்மைக்கு உதாரணமா இருக்கக்கூடியவர், மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு தன்மை பெற்றவர், நியாயமா நேர்மையா தர்மமா ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்லி நமக்கு உதாரணமா இருக்கிற ஒருத்தர். அப்படி இருக்கும் பொழுது இந்த குரு 10ஆம் இடத்துக்கு வரும் பொழுது நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்ம இந்த விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நேர்மை, நாணயம், தர்மம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது 10ஆம் இடத்துக்கு குரு வந்தாலும் நம்முடைய வேலையில பிரச்சனை இருக்காது. இதுக்கு மாறா நம்ம வேலையில எப்படியாச்சும் நம்ம சாதிச்சிடணும் நம்ம அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. வேலையில சுயநலம், லாப நோக்கம் அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது குரு பகவான் பிரச்சனை தரத்துக்கு மாறா உயர்வு அப்படின்ற ஸ்தானத்தை கொடுப்பாரு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கும். அவங்க செய்ய வேண்டியது நேர்மையா நியாயமா இருக்கணும், அது ஒன்று மட்டும்தான். அப்புறம் கன்னி ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. 7.5 சனி அப்படின்ற அமைப்புல இருக்காரு. அப்போ சனி பகவான் சாதகமா இருக்காரா அப்படின்னு பார்க்கும் பொழுது இல்லை. ஆனா கன்னி ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி சனி பகவான். அப்போ பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி எப்படி இருந்தாலும் அந்த ராசிக்கு கெடுபலனை செய்ய முடியாதுன்ற பொதுவான அமைப்பு. அதனால கன்னி ராசிக்கு இந்த 7.5 சனி 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனையை கொடுக்க மாட்டாரு. அவங்க செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது, அதுவும் ராகுவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்க பேச்சு, வாக்குஸ்தானம், சரியான நபர்களிடத்துல சரியான விஷயத்தை பேசுறது, தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்காம இருக்கிறது, எடுத்தெறிஞ்சு யாரையும் ஏளனப்படுத்தி பேசி விரோதிச்சுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்போ குடும்ப உறுப்பினர்களே விட்டு கொடுத்து அமைதியா போறது, தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமா இருக்கிறது. அதே மாதிரி கையில அளவுக்கு அதிகமான பணப்புழக்கம் இல்லாம பார்த்துக்கிறது, தனக்கு நம்பிக்கையான வேண்டியவர்கள்கிட்ட தன்னுடைய பணத்தை கொடுத்து வைக்கலாம். அவங்க பேர்ல கையில பணம் அப்படி சொல்லும் போது பேங்க்ல இருந்தாலும் கையில இருக்கிற மாதிரி தான். அப்போ தனஸ்தானம் சொல்லக்கூடிய பணத்தினால பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதை சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி ராசிக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாரு. மாறா அவர் உச்சம் பெற்று இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுப்பாரு. அதாவது நல்ல விஷயங்களை பேசும் பொழுது நல்ல விஷயங்கள் இவங்க எதிர்பார்த்ததை அதிகமா கிடைக்கும். தப்பான விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், விரோதங்கள் போன்றது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துக்கும் சனி பகவான் அதிபதியா இருக்காரு. அப்போ விரோதம், கடன், வம்பு வழக்கு போன்ற விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வக்ரகதியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பலனை பார்க்கும்போது குரு பகவான் இப்ப ஆண்டு ஆரம்பிக்கும் போது வக்ரமா இருக்காரு. இவர் மார்ச் மாசம் வரைக்கும் வக்ரமா இருப்பார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ரமாகும் பொழுது இவங்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியத்தை கொடுப்பாரு. தந்தை வழியில அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அரசாங்க ஆதாயங்கள் கிடைக்க வேண்டியது இருந்ததுன்னா இந்த ஜனவரியிலிருந்து மார்ச்சுக்குள்ள ட்ரை பண்ணும் பொழுது அது எளிதா இவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தொலைதூரம் தூரதேச பிரயாணங்கள், படிப்புக்காக வேலைக்காக செய்யணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதங்கள்ல திட்டமிடும் பொழுது சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இப்படியா குரு வக்ரம் நிலைமை கன்னி ராசிக்கு நன்மையை செய்யும். அடுத்தபடியா சனி பகவான். சனி வக்ரமா இருக்கும் பொழுது 7.5 சனின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பெற்று 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய சனி வக்ரமா இருக்கிறது கன்னி ராசிக்கு சிறந்த யோகமான பலன்களை கொடுக்கும். குறிப்பா இவங்களுக்கு இவங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து கைக்கு சேரும்.
அதே மாதிரி இவங்க ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கிற விஷயங்கள் இவங்களுக்கு ரொம்ப எளிதா நடக்கும். குடும்பம் கிடைக்கும், அதாவது பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் சேருவாங்க. நீண்ட நாட்களாக திருமணத்துக்கு முயற்சி செஞ்சு நடக்காம இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். ரொம்ப பணத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க, ரொம்ப வறுமை நிலையில இருக்கிறவங்க கூட நல்ல பண வரவு கிடைச்சு சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் சனி வக்ர காலங்கள்ல நடக்கும். மார்ச் மாசத்திலிருந்து ஜூலை மாசம் வரைக்கும் சனி பகவான் வக்ரமா இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி செய்யும் பொழுது இவங்களுக்கு சிறந்த யோகமான அமைப்பா இதெல்லாம் கிடைக்கும். அடுத்தபடியா இவங்களுக்கு பயிற்சிகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். பயிற்சின்னு சொல்லும் பொழுது குரு பகவான் இந்த ஆண்டுடைய மத்திய பாகத்துல ஜூன் மாசத்துல பயிற்சி ஆகிறாரு. பயிற்சியாகி 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைய போறாரு. உச்சமடைஞ்சு கன்னிராசிக்கு மிகச் சிறப்பான பலன்கள்லாம் கொடுக்க போறாரு. குறிப்பா கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் ஆதிபத்தியமா இருக்கிறதுனால அவர் உச்சம் பெறும் பொழுது ஸ்திர சொத்துக்கள், வீடு, வாகனம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவங்க இடம் வாங்கிறது, அந்த இடத்துல வீடு கட்ட முயற்சி பண்றது, வாகனங்களை வாங்கிறது, மேற்படிப்புக்கு வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு வரத்துக்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பான அளவுல வெற்றியான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கும் குரு பகவான் ஆதிபத்தியமா இருக்கிறதுனால அந்த வீட்டை அவர் பார்க்கறதுனால, அதுவும் உச்சமடைஞ்சு பார்க்கறதுனால திருமண விஷயங்கள் கைகூடும். இவங்க எதிர்பார்த்த மாதிரி எனக்கு லைஃப் பார்ட்னர் இப்படிதான் அமையணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஆசைக்கு தகுந்த மாதிரி திருமணம் கைகூடும். நண்பர்கள் முன் வந்து உதவி செய்வாங்க. 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது, 7ஆம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியா இருக்கிறது, அந்த இடத்தை பார்க்கறது. அப்போ நண்பர்கள் மூலமா இவங்களுக்கு உதவி கிடைக்கும். இவங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க. இப்படியா குரு பயிற்சி கன்னிராசிக்கு மிகச்சிறந்த யோகங்களை கொடுக்கும். அது மாதிரி ராகு கேது பயிற்சி. இப்போ ராகு வந்து 2ஆம் இடத்துலையும் கேது 8ஆம் இடத்துல இருக்காங்க. இவங்க 1 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ கொஞ்சம் குழப்பம், சஞ்சலம் போன்ற விஷயங்கள் வரும். அப்போ இவங்க வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை, தம்பதிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு ஒரு விஷயத்தை யோசனை பண்ணி ஒரு காரியம் செய்யும் பொழுது தேவையற்ற பிரச்சனைகள் வராம இருக்கும். ராகு கேது பயிற்சிகள் கன்னிராசிக்கு சுமாரான பலன்களைத்தான் தரும். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தசாபுக்தி ரீதியாக கன்னிராசிக்கு தன பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர தசை நடந்ததுன்னா இந்த கோச்சாரம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது, சிறப்பான பலன்கள் நடைபெறும். அது மாதிரி கன்னிராசிக்கு சனி தசை நடக்கும் பொழுது பூர்வ புண்ணியாதிபதின்ற முறையில சிறப்பான பலன்கள் நடக்கும். ராசியாதிபதி ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய புதன் தசை நடந்தாலும் தொழில்ல விரிவு, தொழில்ல மேலான நிலைமை போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இவங்களுக்கு சூரிய தசை, அங்காரக தசை போன்ற தசைகள் நடக்கும் பொழுது கோச்சாரம் சரியில்லைன்னா தசாபுக்தியில இந்த கிரகங்கள் தசை நடத்தும் பொழுது சுயஜாதகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சுயஜாதகத்துல லக்னாதிபதி, ராசியாதிபதி, திரிகோணம், கேந்திரங்கள், அந்த ஸ்தானத்துக்கு அதிபதிகள் போன்றவங்க எல்லாம் பலமா இருந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும். இப்போ கன்னிராசியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் 2ஆம் இடம் 4ஆம் இடம் சொல்லி சுக்கிரன் குரு வராங்க. 9ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் அதிபதியா இருக்கிறதுனால படிப்புல ரொம்ப சிறந்து விளங்க முடியும். ஏன்னா அந்த குரு பகவான் வந்து இவங்களுக்கு மாற்றம் செய்யறது நல்ல இடத்துக்கு வரப்போறாரு. அது மாதிரி ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அவங்க செய்யக்கூடிய தொழில நேர்மையா இருக்கும்போது சிறந்து விளங்கலாம். சுயதொழில் பண்றவங்களும் அதே மாதிரி தன்னுடைய தொழில நாணயமா நேர்மையா இருக்கும் பொழுது சிறந்த பலன்கள் கிடைக்கும். இவங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாது இருக்கவங்களுக்கு திருமண யோகம், இவங்களுக்கு சந்தான பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த வருஷத்துல நடக்க போகுது. கன்னிராசியில் இருக்கவங்க என்ன பரிகாரங்கள் பண்ணணும்? ராசிக்கு அதிபதி புத பகவான், அதனால புதன்கிழமைகள்ல கோவிலுக்கு போறது, குறிப்பா பெருமாள் கோவில்களுக்கு போறது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இது மாதிரி மாச நாட்கள்ல, பௌர்ணமி நாட்கள்ல இதே மாதிரி பெருமாள் கோயில்ல நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜைகள்ல கலந்துக்கிறது இவங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா சிரவண விரதம் சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு
இவங்க விரதம் இருந்து கோயிலுக்கு போனாங்கன்னா சிறந்த பலன்கள் கிடைக்கும். முடியும் போதெல்லாம் இவங்க லக்ஷ்மி நாராயணரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வைணவ ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்பொழுது இந்த வருஷம் 2014 வருஷம் கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான வருஷமாக அமையும்.